ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம விவாதித்த அதே துயர சம்பவம் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து நடந்த ஒரு நெஞ்சை உருக்கும் சம்பவம். ஒரு குடும்பம் 20 லட்சத்தை நிராகரித்தது ஏன் என்று அதிர்ச்சியுடன் பேசி பணம் மறுக்கப்பட்டது ஏன், உரிமைக்காக போராடிய ஒரு விதவையின் கண்ணீர் அது என்று பார்த்தோம். ஆனால் அதே வேளையில அதே துயரத்தில் சிக்கிய மற்ற குடும்பங்கள் தலைவரை சந்தித்த போது அங்கு என்ன நடந்தது? இன்று பாதிக்கப்பட்ட பெண் அளித்த பேட்டியில் ஒட்டுமொத்த சம்பவத்தின் மறுபக்கத்தையும் அதனுள்ளேயே புதைத்திருக்கும் உண்மையான மர்ம முடிச்சும் அவிழ்கிறது. அவர் கால்ல விழுந்துட்டார். ஒரு தலைவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பயம் என்ன? பாசமா, பாலிடிக்ஸா? இன்று டீகோட் செய்வோம். ஒரு வாரத்திற்கு முன் நடந்தது என்ன? கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அவர்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அளிக்கப்பட்டு அதையும் கொடுக்கப்பட்டது. பிறகு தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திப்பதற்காக மாமல்லபுரம் வரவழைத்திருக்காரு. இந்த சந்திப்பிற்கு ரமேஷின் மனைவி சங்கவி செல்லவில்லை. தனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த 20 லட்சத்தை சங்கவி திருப்பியும் அனுப்பியிருக்கார் என்று பார்த்தோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். அக்டோபர் 28 கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு பெண் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அவர் அளித்த தகவல்ல பாத்தீங்கன்னா, ஒரு நட்சத்திர நடிகர் ஒரு அரசியல் தலைவரின் மனநிலைமையை முழுமையாக புரட்டியில் போட்டிருக்கு. அவர் என்ன சொன்னார்ன்றது வாங்க பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட பெண் நாங்கள் உள்ளே போனதுமே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாரு. அந்த ரூம்ல அவர் மட்டும் தான் இருந்தாரு. உங்க குடும்பத்துல ஒருத்தரா என்ன ஏத்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஒரு பிரம்மாண்டமான தலைவரை அவரது பாதுகாப்பு மற்றும் உதவியாளர்கள் இல்லாமலும் ஒரு அறையில தனியகம் சந்திச்சிருக்காரு. அவர் தனியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னால் என்ன மன்னிச்சிடுங்கள் என்று மன்றாடியும் இருக்காரு. ஒரு தலைவர் ஒரு கூட்ட நெரிசலுக்கு முழு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கார் என்றால் அது வெளிப்படையான பாசமா அல்லது வேறு ஏதாவது காரணமா? பாதிக்கப்பட்ட பெண்மணி, நாங்க 8 பேர் போனோம். 8 பேர் கால்லயும் விழுந்துட்டாரு. உள்ளே வந்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அழுதுட்டாரு. இங்கதான் ஒரு பெரிய கேள்வியும் எழுகிறது. 8 பேரின் காலில் விழுந்து கண்ணீருடன் மன்னிப்பும் கேட்கிறார் ஒரு தலைவர். உங்க குடும்ப பையனா என்ன நினைச்சுக்கோங்கன்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு நாங்களும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னு தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க, பாதிக்கப்பட்ட குடும்பமே தங்கள் தவறுகளுக்கான மன்னிப்பும் கேட்கிறது. ஆனால் தலைவர் மேலும் இளைத்து போய் கலங்கி போயிருக்காரு. அவர் சொந்த உழைப்பில் வந்த காசு என்று அந்த பெண்மணியும் கூறியிருக்காங்க. இந்த சந்திப்பிலிருந்து மற்ற குடும்பங்கள் நிம்மதியுடன் திரும்பி இருக்கலாம். பணம் கிடைத்தது, ஆறுதல் கிடைத்தது, தலைவரின் பாசமும் கிடைத்தது. ஆனால் இங்கேதான் உண்மையான சம்பவமும் ஆரம்பிக்குது. சங்கவி ஆறுதல் கிடைக்காததால 20 லட்சம் பணத்தை நிராகரிச்சிருக்காங்க. இந்த 8 குடும்பங்கள் தலைவரின் பாசத்தால ஆறுதலால் மன நிறைவுடனும் திரும்பி இருக்காங்க. அரசியல் பொறுத்தவரை ஒரு இழப்பு நடந்தால் அதை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கும். உயிரிழந்தவரின் குடும்பங்களின் கோபம் ஒரு தலைவரின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும். அந்த 8 பேரின் காலில் விழுந்தது வெறும் பாசம் மட்டும்தான். ஏன்னா விஜயும் நம்மளைப் போல் ஒரு சாதாரண மனிதர் தான். 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த உலகமும் சோகத்தில் ஆழ்த்தியது. அதே போலதான் அவரையும் சோகத்திலும் ஆழ்த்தியிருக்கு. அந்த 8 பேரின் காலில் விழுந்து அழுததன் மூலம் பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் பொது வெளியில் தெரிந்ததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட தலைவர் என்ற ஒரு மிகப்பெரிய சமரசம் மற்றும் மனிதநேயம் கொண்ட ஒரு பிம்பமும் இங்கு உருவாகும். அவர் பயந்தது பணத்திற்காக இல்ல, பாசத்திற்காக மட்டும்தான். இந்த 41 குடும்பங்களின் தொடர்ச்சியான கோபம் தன்னுடைய அரசியல் பயணத்தை முதல் அடியிலேயே முடக்கிவிடக் கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்திருக்காரு. அதனாலதான் 20 லட்சத்தை போல பாசத்தையும் கண்ணீரையும் ஆயுதமாக பயன்படுத்தி தன்னுடைய எதிர்காலத்தை பாதுகாத்தும் கொண்டிருக்காரு. இது உணர்ச்சி வசப்பட்ட ஆறுதல் மட்டுமல்ல, தன்னுடைய அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு மிக துல்லியமான ராஜதந்திரம் எனவும் கூறலாம். இது பாசமா, பாலிடிக்ஸா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் இது போன்ற சம்பவத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகு கிரைம்ஸ்.